எந்த நிலையிலும் தெய்வத்தின் துணை யாருக்கு இருக்கும்? எந்த நிலை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தால் கூட எனக்கு தெய்வத்தோட துணை இருக்குன்னு யாரால் சொல்ல முடியும்? ஒரு நல்ல யோகியால் தான் சொல்ல முடியும். சாதாரண பக்தனால் சொல்ல முடியாது. மகான்களால் தான் சொல்ல முடியும். ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பரை கல் கட்டி அவரை கடல்லே விட்டாங்க. அப்போது நம்மளை மாதிரி ஆள் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? செத்து போயிருப்போம், மூச்சு திணறி. ஆனால் அந்த கடலில் கூட அவர் என்ன சொன்னார்? அடடே, இது நீ செய்யலப்பா, மனுஷன் செய்யறதில்லை, கடவுள் செய்கிறாருன்னொன்னே கத்தாரத்துக்குன்னு கரையேறி வந்தார். பட்டினத்தார உதினியில் கழுகு மரம் ஏற்றுறாங்க மத்திய பிரதேசத்துக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கழுகு மரம் சாதாரண மனுஷனால் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது. நான் இந்த ஊன் உடலை எடுத்து ஒரு பாவமாக நான் செய்தது இல்லை. ஆனால் இது முன்பிரிவில் நான் என்ன பாவம் செய்தனோ தெரியல, அதுக்கு தண்டனை நீ தான் தரீங்கன்றார். மனிதன் கொடுக்குறான்னு சொல்லலைங்க. அதனால் அந்த கழுகு மரமே எரிஞ்சு போகுது. அதனால் மகான்களை யாரால் அழிக்கவும் முடியாது. மகான்கள் எந்த கஷ்டத்தையும் அவங்க நின்று கலங்கந்தே கிடையாது. இப்போ நடக்கும், இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு வராங்க, கால் வரல சாமி, சுழுகு பிடிச்சிக்கிச்சு, நேற்று ஜுரம் வந்துச்சு சாமி, டயர்டாகி போச்சு, வர முடியலன்றார். அப்பர் காலாஸ்திரிக்கு போகிறார், போக முடியல, தவழ்ந்துக்குன்னு போகிறார். ஏன்? வெறி, இறைவனை அடையணும், அதுதான். அந்த மாதிரியான வெறி யாருக்கு வரும்? எந்த நிலையிலேன்னா மகான்களுக்கு மட்டும்தான் வரும். சராசரி மனுஷனுக்கு வராது. மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் கடவுளுக்குறாருன்னு நினச்சிப்பான். கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவான். இதுதான் மனுஷனுடைய செயல்பாடுப்பா. சொல்லு. அப்போ சாதாரண மனுஷனால அந்த மாதிரி தைரியமாக இருக்க முடியாது. சந்தோஷமாக இருந்தானே இருப்பான். தைரியமாக இருக்க முடியாது. தைரியமாக தான் இருப்பான். சந்தோஷமாக இருந்தால் கடவுள் மேலே நம்பிக்கை வரும். ஆனால் சந்தோஷம் போய் துக்கம் வந்துச்சுன்னா கடவுள் நம்பிக்கை போயிடும். பயந்தே வாழ்வோம். இதுதான் சராசரி மனுஷனுடைய வாழ்க்கை. அப்போ அவங்களுக்கு தைரியம் வரணும்னா அவங்களுக்கு என்ன மாதிரி யோகி ஆகணும்? நல்ல யோகி ஆனான்னா அவனுக்கு தைரியம் வரும். 4 பேர் சேர்ந்து அடிச்சா கூட அடிச்சுட்டு போகணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராமகிருஷ்ணன் ரமணர் ஆசிரமத்தில் இருக்கிறாரு. ஒரு 3 திருடனுங்க போகிறானுங்க. ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறானுங்க. உடைக்கும் போது அவர் சொல்கிறாரு, கூடக்கிறவங்கள சொல்கிறாரு, டே அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறானுங்க, இந்த கற்பனை அடிச்சுட்டு போகிறாங்க. எதை இவர் அடிச்சுட்டு போகிறாங்கன்னு யோசிக்கல. இவர் வச்சுக்கிற நாயை அடிச்சுட்டு போகிறாங்கன்னு வருத்தப்படுறாரு. இந்த கற்பனை எத்தனை போய் எங்கன்னா அப்படி மரப்பாக வச்சுக்கடா அப்படின்றாரு. அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சா உடைச்சானுங்க. இந்த கிழவனை 4 போடுங்கடான்னு போடுறான். கால் மேலேயே போடுறாங்க அவரையும். அவர் ஒரு மகான். அவர் நினச்சிருந்தா அந்த 4 பேரையும் பஸ்பமாக்கி இருக்க முடியும் அவரால். ஆனால் அவர் செய்யலை. ஏன் தெரியுமா? அவன் அறிவில்லாத செய்கிறான் அப்படின்னு நினச்சிட்டார். இதுதான் மகானுடைய தன்மை. அதில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஓடி போய் மணிக்காரை கூப்பிட்டு ஓடியான்ட்டான் போலீஸ் எடுத்துக்கணும். இவர் அடிபட்டார், ஆசிரமத்தையும் ஒடிச்சிட்டான். இவர் நம்மள அந்த என்ன பண்ணுவான், இன்னும் 4 போலீஸ்காரர்கிட்ட போய் ரிப்போர்ட், 4 ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்து பிடிச்சி கொடுக்கணும்னு. அவர் சொல்கிறாரு, ஏடா உனக்கு புத்தி இல்லையாடா? அவன் தான் புத்தி இல்லாமல் அந்த ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறான்னா அவன் லெவலுக்கே என்ன இறங்கி போய் சொல்லி அவனை பிடிச்சி கொடுன்னு சொல்கிறிய, போட்டேன்டான்னு போலீஸ்காரனை சொல்லி திருப்பி அமைச்சிடுறாரு. இதான் மகான். மகானுக்கும் சராசரி மனுஷனுக்கும் இதான் வேறுபாடு. அதனால் மகானால் தான் அந்த தைரியம் வரும், மனுஷனுக்கு வராது. ஏதாவது வந்துக்கினே தான் சந்தோஷமாக இருப்பான். எதானா இழந்தாட்டான இழுந்து இடிஞ்சு ஊந்துடுவான். இதுதான் மனுஷன் தன்மை. சொல்லு. மதுரையில் மாணிக்க வாசகரை அரசன் தண்டனை கொடுக்குறாங்க. இதில் காவிரி ஆற்றை அடைக்கணுன்றதுக்காக பிட்டுக்கு மண் சுமந்து சிவபெருமான் வர்றாரு. சரி. பிட்டுக்கு மண் சுமந்து அந்த பிட்டை சாப்பிட்றாரு. அப்போ யாருக்குமே தெரியல அந்த சுவை என்னன்றது. ஆனால் அவர் அடிபடும் போது எல்லா உயிர் மேலேயும் அந்த அடி விழுந்தது. அடி மட்டும் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அப்போ அந்த சுவை மட்டும் அவர் சாப்பிட்டா அப்போ சுவை மட்டும் யாருக்கும் தெரியல. அது என்ன காரணம்? இது ஏன்னா அந்த சுவை அவர் நாக்கு சாப்பிட்டது. ஆனால் அவரை சுமக்கிறவங்க தான் உலகத்தில் இருக்கிறவங்கலாம். சிவபெருமான சுமந்து திரியறவன் தான் இந்த உடல். அதனால தானே நந்தி வாகனம் நீ வச்சுக்குது. இந்த உடலெல்லாம் நந்தி தானே, உள்ளே இருக்கிறது தானே சிவம்.
இந்த நந்தி மேலே அவர் அடித்த உடனே உலகத்தில் இருக்கிற நந்தி உடல் மேலெல்லாம் அடிபட்டுது. ஆனால் அவர் சாப்பிட்ட சுவை அடுத்தவனுக்கு போகாது, அது அவரோட போயிடும் அது. அதனால் அந்த பிட்டுக்கு மண் சுமந்த அந்த அடி மண் சுமக்கலன்ட்டு மண்ணை வந்து சாட்டையில் அடிக்கும் போது அதை ஊரில் மதுரையில் இருக்கிற அத்தனை பேர் உடம்புலையும் அந்த காயம் பட்டுது. காரணம் என்னென்னா எல்லாருக்குள்ளவும் கடவுள் இருக்கிறான்னு காட்டுறதுக்கு அடையாளம் தான் அது. சொல். அப்போ இன்பம் வரும்போது கடவுளை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஐயா அப்போ விஷயமா நினைப்பான் இல்லை, 2 விஷயத்தில் நினைப்பான். எப்படி நினைப்பான்? துன்பம் வரும்போது நினைப்பான் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லையா, கடவுளே என்னை இப்படி விட்டுட்டேன்னுவான். இன்பம் வரும்போது சொல்லுவான் இவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறேன், இதை பாதுகாக்கணுமே கடவுளேன்னு நினைப்பான். ஆனால் கடவுளை உண்மையாக நேசிக்கிறது கிடையாது. எது போனாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கடவுள் வேணுன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. வந்ததுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு கடவுள் வேணும், போயிடுச்சுன்னா வர்றதுக்கு கடவுள் வேணும். இந்த 2 வகையில் மனுஷன் வாழ்ந்துன்னு திரியிறான். ஆனால் எது போனாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, கடவுளே கதி. தாய்மான சுவாமி ஒரு ஜமீன் கிட்ட கணக்கு புள்ளி ஆகிறார். அவர் அன்னாடம் வந்து திருச்சி மலைக்கோட்டை தாய்மான் சுவாமிக்கு கோயிலுக்கு போயிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்வார். அப்போது அன்னாடம் அவர் போகும்போது அந்த குளிர் காலம் அவருக்கு போக முடியல, ஒதுருது. இதை என்ன பண்ணுறான், ஏன்னா இந்த மனுஷனுடைய குணத்துக்காக இதை சொல்கிறேன். எதுவுமே உண்மை தெரியாத எப்படி வேணாலும் பேசிடுவான் இவன். மண்ணை என்ன பண்ணுறான், குளூரில் போகிற நீ ஜமீன் குளூரில் போகிறப்ப இந்த சால்வையை போத்தின்னு போ, நீ கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சால்வையை கொடுக்குறாங்க. யாருக்கு? தாய்மான் சுவாமிக்கு. தாய்மான் சாமி இந்த சால்வையை போயிட்டுன்னு கோயிலுக்கு போகிறார். போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு குப்பை தொட்டி ஓரம் ஒரு பிச்சைக்காட்சி குளூரில் உதிரில் எடுத்துக்கு உட்காந்துக்கிறான். தாய்மான் சாமி பார்த்தாரு, சி இவ்வளோ உதிரில் எடுத்துன்னு அந்தம்மா உட்காந்துங்கிறாங்க, நமக்கு எதுக்கு இந்த சால்வை அப்படின்ட்டு இந்த சால்வையை எடுத்து அந்தம்மா மேலே போட்டுட்டு போயிட்டார். இதை சில கல்லணங்க இருக்கிறானுங்கள ஊரில் எப்பவுமே எதுவுமே எந்த உண்மையும் தெரியாமல் பேசுவேன். அவன் என்ன பண்ணிட்டான், போய் ஜமீன்தார்கிட்ட சொன்னான், சாமி சாமி நீ என்னமா அவன் குளூரில் போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு சால்வை கொடுத்த, அவனுக்கு பொம்பளை சோக்கு ஜாஸ்தி, அவன் அந்த சால்வை அந்த பொம்பளைக்கு கொடுத்துட்டான்ட்டான். ஏன்னா மனுஷன் எப்பவுமே உண்மையை உணராதவன். எது ஒன்றா அவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போடுவேன். எது உண்மை எது போய் ஆராயன சக்தி கிடையாது இவனுக்கு. அந்த மாதிரி இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இவனுக்கு சாதகமாக இருந்தாலும் எடுத்துக்குவான், பாதகமாக இருந்தாலும் இருப்பான். கடவுள் அப்படிப்பட்டவன் இல்லை. அவன் பாதகத்துக்கும் உட்படுறதில்ல, சாதகத்துக்கும் உட்படுறவன் இல்லை. கடவுள் தனித்து நிற்கிறவன். அந்த தனித்து நிற்கிறவனை நீ தனித்து போய் அடைஞ்சினா தான் அடைய முடியுமே தவிர உன் சுயநலத்தால் இறைவனை எவனாலையும் அடைய முடியாது. அதுதான் கடவுளுடைய வழிபாடு. அந்த மனோதைரியம் வந்தாலும் வரட்டும், போனாலும் போகட்டும், இறைவன் வேணையா எனக்கு கடவுள் ரொம்ப கொடுத்தாருங்க அப்படின்னுவா ஒருத்தன் கடவுளை ஊந்து கும்பிட்டான், பிச்சை எடுக்க விட்டான் என் கடவுள்னும். இது 2க்குமே கடவுள் காரணமே கிடையாது. 2க்கும் காரணம் நீயே, உன் கர்மாவே. இந்த 2 காரணத்துக்கும் கடவுள் மேலே போடுவான் பழி. மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படின்னா இவனுடைய இயலாமையை விதி மேலே போடுவான், இல்லை கடவுள் மேலே போடுவான். இவன் மேலே போட்டுக்கவே மாட்டான், நான் செய்த முட்டாள்தானோன்னு சொல்லவே மாட்டான். இதனால் அந்த தைரியத்தை இழந்துடுறான் மனுஷன். அப்போ எப்போ அந்த அறிவு அவங்களுக்கு வரும்? யோகி ஆனான்னா வரும், உண்மையான யோகியாக இருந்தான்னா வரும். அந்த யோகி ஆகிற வரைக்கும் இவனுக்கு அந்த இது அந்த தெளிவு வராது. சொல். இப்போ பல பேரோட வாழ்க்கையில் சில காலகட்டம் ஏற்படும். அது என்னென்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை வரும். நம்ம பண்ணுறது சரியா தப்பா, இல்லை அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவங்க அந்த நிலையை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. ஏன்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத போது அவன் குழம்பிட்டான்னு அர்த்தம். அவன் குழம்பிட்டதுக்கப்புறம் ஒன்றுமே தெளிவு, எந்த செயல் செய்தாலும் தெளிவான செயலை செய்ய முடியாது. இதை நான் செய்வேன் சரியா தப்போ அப்படின்னு துணிவு இருக்கிறவன் செய்தால்தான் அது சரியாகவும் ஆகலாம், தோல்வியாகவும் அடையலாம். ஆனால் அந்த தெளிவில்லாதவன் செய்யறதெல்லாம் தோல்வி தான் அடையும். அப்போ தெளிவாக இருந்தால் தான் ஒரு முடிவு எடுத்து இதை செய்ய முடியும். எல்லா நேரத்திலையும் ஒரு முடிவு எடுக்கணும். அது தெளிவானதாக இருக்கணும் அந்த முடிவு. நான் இதை செய்கிறேன், அதில் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நினைவோடு போய் செய்தான்னா வெற்றி பெறுவான். ஆனால் இதில் நான் வெற்றி பெறணும், இல்லை தோல்வி அடையக்கூடாது சொன்னால் தோல்வி அடைஞ்சான்னா தோண்டு போயிடுவான். அதனால் எந்த செயலாக இருந்தாலும் உலகத்தில் உனக்கு 1000 செயல்கள் செய்யணும்னு ஆசைகள் உண்டு. உனக்கு
இறைவன் உனக்குன்னு சில செயல்களை வகுத்து வச்சுக்கிறான். அதுக்குள்ளே தான் நீ உழவ முடியுமே தவிர அதை கடந்து உன்னால் உழவே முடியாது. ஆனால் நீ என்ன நினச்சிக்கிற, இதை நான் செய்தேன்னு ஊரெல்லாம் டம்மாராட்டின்னுக்கிறீங்க. ஒரு செயலுமே செய்ய முடியாது. உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்கும். நீ ஒரு பணக்காரனாகிற, நான் பணக்காரனாக இருக்கணும்னு ஆசை வராதா? ஆனால் முடியலையே. எல்லா முயற்சிகளும் உன்னை விட அறிவு எனக்கு ஜாஸ்திக்குது, உன்னை விட திறமை எனக்கு ஜாஸ்திக்குது. ஆனால் நான் செய்யறதெல்லாம் தோல்வி அடையுது. காரணம் என்ன? இறைவன் எனக்கு வகுத்தது, என்னுடைய விதி வகுத்தது. அதுக்குள்ள அந்த வட்டத்துக்குள்ளே தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பயணம் ஆகுமே தவிர அதை கடந்து இவன் நினைப்பெல்லாம் செயலாகாது. எவனுக்கும் நினைப்பெல்லாம் செயலாகிடுச்சுன்னா கடவுளுக்கே அங்கே வேலை இருக்காது. அப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பயம்ன்றதே லாபத்தை மட்டுமே கணக்கு பண்ணி வேலை செய்யறதுனால தான் பயம் வருது. ஆமாம். வெற்றி தோல்வியை கணக்கு பண்ணாமல் வேலை செஞ்சாங்கன்னா பயம்ன்றதே இல்லை, வராது. காரணம் ஒரு தொழில் செய்கிற எனக்கு இவ்வளோ ஓணுங்க, அதனால் நான் இவ்வளோ கடன் வாங்கி போடுறேங்க அப்படின்னு செய்யும்போது அது தோல்வி அடைஞ்சுன்னா உன் மரணத்தில் எத்துமே விடும். என்னுடைய செயல் செய்கிறேங்க, அது வெற்றி ஆடிட்டோம் தோல்வி ஆடிட்டோன்னு போனீங்கன்னா அந்த பயமும் கிடையாது, மரணமும் கிடையாது. அங்கே நம்ம செய்யறது சரியா தப்பான்னு மட்டும்தான் யோசிக்கணும். அதை மட்டும் யோசிக்கணும். நான் சரியாக செய்யணும், இறைவா எனக்கு துணை இருக்கணும். எந்த செயல் ஒரு ஸ்டெப்பு நீ இந்த பூமியில் எடுத்து வைக்கணும்னாலும் கடவுளுடைய துணை இல்லாத எந்த கொம்பனாலையும் வைக்க முடியாது. இந்த கால் அதை விட்டு நவராது. அப்போ இறைவனுடைய கருணை, இறைவனுடைய அருள், இறைவனுடைய சக்தி எனக்கு வேணும். இறைவா எனக்கு ஆதரவு கொடு, நான் ஒவ்வொரு செயலையும் செய்யணும், அது 4 பேருக்கு உபயோகப்படுத்தலாம். எனக்காக செய்யும்போது இறைவனுக்கும் உனக்கும் தொடர்பாக இருந்து போயிடும். ஒரு சிலர் வாழ்க்கையில் வந்து பிறந்ததுலேருந்து வயசான காலம் வரைக்கும் ஒரே மாதிரியே இருப்பாங்க. அதாவது என்னென்னா வச்சா குடிமே அடித்தா மொட்டை அப்படின்ற மாதிரி. இப்போது கடவுள் இல்லைன்னாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் அவங்க போய் சேர காலம் வரைக்கும் அந்த கடவுள் இல்லைன்னே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா அது சரியான வாழ்க்கையா, இல்லை அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறது கரெக்டான வாழ்க்கையா? அது கடவுள் வாழ்க்கையே கிடையாது. அது கட்சி கொள்கை. அது ஏன்னா இதில் பல விஷயங்கள் இருக்குது. ஆதியில் வந்து மனிதனை அடிமைப்படுத்திட்டாங்க. இன்றைக்கி அந்த பிராமணருங்க பண்ண கொடுமை வந்து அன்றைக்கி ஆதியில் ஒரு ஊருக்குள்ளே போனால் 2 பானை வைக்கிறது, ஒரு பானையில் தண்ணி குடிக்கக்கூடாது. டீ கடையில் போனால் அவனுக்கு ஒரு தனி கிளாஸ் கொடுக்குறது, ஊருக்குள்ளே செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. இந்த மாதிரி அவமானத்தினுடைய உச்சந்தான் கடவுள் இருந்தால் இப்படி பண்ணுவானா அப்படின்ற எண்ணம் உருவாச்சு. கடவுள் இருந்தால் எல்லாருக்கும் கடவுள் தானே, எல்லோரும் மனுஷன் தானே, எல்லோரும் ஒரே மாதிரி தானே வாழணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அப்போ கடவுள் இல்லைன்றதுனால தானே இந்த மனுஷன் இந்த ஆதிக்கம் செலுத்துகிறான். அப்போ இந்த ஆதிக்கத்தை எதிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போ கடவுளை எதிர்க்கணும். கடவுளை எதிர்க்கிறதுக்கு காரணம் இந்த மனுஷனை எதிர்க்கிறது அப்படின்றதுக்காக அது ஒரு கட்சி கொள்கையாக உருவாக்கிக்கினாங்களே தவிர அது உண்மை இல்லை. ஏன்னா அப்படி இருந்தவங்க குடும்பத்துங்களில் கூட கடவுள் வழிபாடுகள் நடந்துக்கினே இருந்தது. அந்த மாதிரி இருந்தவங்க குடும்பங்களில் கடவுள் வழிபாடு நடந்துக்கினே இருந்தது. ஆனால் அது அவங்க வீட்டுக்குள்ளே எதிர்க்கலை. ஏன்னா அவங்க குடும்பம் அவங்கள எதிர்க்கலை, அதனால் அவங்க குடும்பத்துக்குள்ளே அந்த வழிபாட்டை அவங்க தடுக்கலை. ஆனால் ஊருக்குள்ளே அதை நான் அவமதித்தான். நான் இன்றைக்கி கூட பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஜாதி வீட்டில் வச்சுக்கோ, மதம் உன்னோட வச்சுக்கோ. இந்த மதத்தை எடுத்து போய் மற்ற மதத்து மேலே திணிக்கிறதோ இல்லை ஜாதியை எடுத்து போய் மற்ற மேலே திணிக்கிறதோ, ஒரு பொது இடத்துல இவன் வரக்கூடாது இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்கிறதோ பெரும் தவறு. அப்போ இந்த ஜாதின்றது ஒன்று யார் வச்சுக்கிறது? நீயா வச்சுக்கிறது. இப்போ ஒரு ஐயர் வீட்டில் ஒரு பையன் பிறந்துட்டான். ஐயருக்கு 4 பசங்க இருக்குது. ஐயரால் காப்பாற்ற முடியாது. ஒரு பையன் வேற ஒரு நாய்க்கர் வீட்டுக்கு கொடுத்துட்டாரு. அந்த பையன் வளர்ந்தவன் அவன் என்னன்னு சொல்லுவான்? நாய்க்கர்னு சொல்லுவான். அப்போ இயற்கையாது இல்லை. ஜாதின்றது செயற்கையாக வச்சுக்கினது, மதம்ன்றது செயற்கையாக வச்சுக்கினது, இயற்கை கிடையாது. மனுஷன்றவன் இயற்கை. அப்போது இந்த இயற்கையில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. பிறக்கும் போது எல்லாமே குழந்தை தான், அதுக்கு எந்த ஜாதியும் கிடையாது. வளர்ந்து அந்தந்த இடத்துக்கு போகும்போது அதுக்கு ஜாதி உருவாகுது, அதுக்கு மதம் உருவாகுது. பிறக்கும் போது எங்கேயாவது ஜாதி உருவாச்சா, மதம் உருவாச்சா? அது இந்த மத குழந்தைன்னு செல்வ போட்டுனா பொந்தது, அந்த மத குழந்தை நல்லா போட்டுனா பொந்தது, இந்த மதம் நீ ஓம் போட்டுனா பொந்தது, எதுவும் கிடையாது. அப்போது இயற்கையோட மனிதன் வாழ்ந்தான்னா அந்த ஏற்றத்தாழ்வு வராது.
செயற்கையில் போய் சேரும்போது தான் ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தும் போது தான் இந்த வெறியாட்டம் வந்தது. இதனால் வந்ததான் இந்த ஏற்றத்தாழ்வுலாம். கடவுள் இல்லைன்றது, கடவுள் இல்லைன்னு உலகத்துக்கு சொன்னாங்களே தவிர வீட்டுக்கு சொல்ல முடியல. ஏன்னா வீட்டில் எதிர்க்கல, ஊர் எதிர்த்தது. ஊர் எதிர்த்ததால ஊரை எதிர்க்கிறதுக்காக சொன்னாங்க, வீட்டை எதிர்க்கிறதுக்காக சொல்ல. யார் எதிர்த்தாலும் கடவுளை எதிர்க்க முடியாது. இப்போ நான் திட்டுறேன் கடவுளை, கடவுள் போய் சேருமா? சேராது. ஏன்னா கடவுள் இன்பம் துன்பம் இரவு பகல் எல்லாத்தையும் கடந்து நின்றவன் கடவுள். இந்த சராசரி இன்னைக்கு பிறந்த நாளைக்கு சாவர மனுஷன் எதை சொன்னாலும் கடவுளுக்கு போய் சேராது. வாழ்த்தினாலும் கடவுளுக்கு போகாது, அதை தாழ்த்தினாலும் கடவுளுக்கு போகாது. கடவுள் கடவுளாகவே தான் நிற்பான். மனிதனுடைய செயல் கடவுளுக்கு போகாது, மகானுடைய செயல் தான் கடவுளுக்கு போகும். அதனால் மனுஷனுடைய செயல்லாம் கடவுளுக்கு போகாது. அதனால் அவன் ஒரு கொள்கைக்கு பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டான், வேறு வழி இல்லை அவனுக்கு. அதனால் அப்படி வாழ்ந்துட்டு போனாங்க. சொல்லு. இப்போ இதை வந்து சாதாரண மனுஷங்களும் தன்னோட முடிவுகள் மாற்றத்துக்கு என்ன இல்லை, அதில் பாதிக்கப்பட்டவங்களாம் அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கணும். இல்லை பாதிக்கப்படாதவனும் சில பேர் சேர்ந்துக்கணும், ஆதாயத்துக்காக, உண்மைக்காக இல்லை. அதிலே இருந்துக்கணும் கோயிலுக்கு போனவன் எவ்வளோ பேர் இருக்கிறான், அதிலே இருந்துக்கணும் மொட்டை அடிச்சவன் எவ்வளோ பேர் இருக்கிறான், அதிலே இருந்து காது குத்த காவடி ஏற்றவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். அதனால் அந்த ஏக்கம் அந்த பேச்சு அதுக்காக அங்கே இருந்தான். இறக்க குணம் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த இறக்க குணத்தை வந்து சில பேர் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் இறக்க குணம் உள்ளவங்க எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும், எப்படி இவங்களை இது பண்ண முடியும்? இறக்க குணவன் எனக்கு இறக்க குணம் இருக்குதுன்னு நட்டோட்டில் போய் நினைக்கினா உன்னை 4 பேர் கூறு போட்டுருவோம். இறக்க குணம் இருந்தால் அது உன்னோட வச்சுக்கணுமே தவிர எனக்கு இறக்க குணங்குதுங்க இறக்க குணங்குதுன்னு டம்மார் அடிக்கக்கூடாது. டம்மார் ஆச்சுன்னா உன்னை 4 பேர் பைத்தியக்காரனா ஆக்கிடுவான் ஒன்று. அது வந்து சில பேர் பெருமைக்காக சொல்லுவோம், என்ன மாதிரி இறக்கப்படுறோம் யாரும் இல்லைங்க, என்ன மாதிரி தர்மம் பண்ணுறோம் யாரும் இல்லைங்க, என்ன மாதிரி இது செய்கிறோம் யாரும் இல்லைங்கன்னு சொல்லும் போது தான் அதை பல பேர் பயன்படுத்திப்போம். நீயே அதை சொல்லிக்கிற, செய்ததை சொல்லாதேன்னு சொல்லிக்கிறேன் நான். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கு பாதிப்பு வராது. நீயே போய் மோலாட்சின்னு போனீங்கன்னா அப்படி பயன்படுத்திப்பாங்க. உலகம்ன்றதை இன்னொரு பொருளை பயன்படுத்துறது தானே. அதனால் அது யார் எப்படி வசதி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திப்பாங்க. மரணம் வந்து எப்படி இருக்கக்கூடாது, கொடூரமாக இருக்கக்கூடாது. கொடூரம்னா இப்போ மரணம் தான் செயற்கையாக இருக்கக்கூடாது, இயற்கையாக இருக்கணும். கொடூரமாக இருக்கக்கூடாது, படுத்தா சாகணும், அது நல்ல மரணம். மரணம் போது வருத்தமே இருக்கக்கூடாது, அவன் அழுவக்கூடாது, கண்ணில் தண்ணி வரக்கூடாது. மரணத்தை ஏற்றுக்கக்கூடிய மனோபாக்கத்தை அவன் உருவாக்கிக்கணும். நான் வாழ்ந்தேன் இவ்வளோ நாள், என்னால் முடிஞ்சது இந்த உலகத்துக்கு செய்த போதும் அப்படின்ற மனோபாவம் அவனுக்கு மனசு உருவாகி போச்சுன்னு சொன்னால் அந்த துக்கம் வராது. ஐயோ நான் இன்னும் இருக்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினச்சோன்னா துக்கம் வரதான் செய்யும். பயம் தானே, பயம். செய்யாத போயிட்டு போகிறோமே, என் பொண்டாட்டியை விட்டுற போகிறோமே, என் பிள்ளைங்களை விட்டுற போகிறோமே, இவன் பொண்டாட்டி இன்னும் இவங்க கூட பிறந்த மாதிரி நினச்சிக்கிறது. இவங்க கூட பிறந்தவனுக்கு இவன் உறவு கிடையாது, ஆனால் எங்கேயோ வந்து வந்த பொண்ணுக்கு உறவாக இருக்கிறான். ஆனால் இவன் கூட பிறந்த மாதிரி அதுக்காக உயிரை விடுவான் இவன். அது அறியாமை. இப்போ வாழ்க்கையை வந்து திருப்தி இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கஷ்டத்தோடு தான் சாவாங்களா? கண்டிப்பாக. எதை செய்தாலும் அது ஒரு நிறைவு இருக்கணும். இதை நான் செய்தேன் போதும், 100 ரூபா சம்பாதிச்சிட்டேன் போதுங்க, 100 ரூபா சம்பாதிச்சுங்க, நல்லா சாப்பிடுவோங்க. இன்றைக்கி 100 ரூபா சம்பாதிச்சுட்டு 1000 ரூபாய் சம்பாதிக்கலையாங்க வருத்தப்பட்டுட்டேன்னா, கோடி ரூபாய் சம்பாதிச்சனோட பத்தாதுன்றா வேணும் போகும். அதனால் எது இருக்குதோ அது போதும்னு நினச்சின்னு சொன்னால் மேலே உனக்கு துன்பம் கிடையாது. எது இருக்குதோ அது பத்தாதுன்னு நினச்சிட்டின்னா அந்த துன்பத்தை நீயே சேர்க்குறேன்னு அர்த்தம். துன்பம்ன்றது தனியாக உன்னை தேடி வர்றதே இல்லை, துன்பத்தை நீ போய் தேடி எடுக்கிற. ஒவ்வொரு மனிதனும் துன்பத்தை தானாக தேடி போய் எடுக்கிறான், ஆனால் ஒத்துக்கவே மாட்டான். இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னோட சகவாசம் சரியில்லை, கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னா அந்த நம்மளோட நட்பு வட்டாரத்தை எப்படி வச்சுக்கிறது? இது எல்லாரும் சொல்லினுக்கிறது. ஆனால் கூடா நட்பு நீ முதல்ல சரியாக இருக்கிறியான்னு பார்க்கணும். நீ சரியாக இருந்தீங்கன்னா கூடாதவங்க கூட போய் ஏன் கூடின? நீ சரியாக இருந்தீங்கன்னா கூடி இருக்க மாட்டேன். நீ சரியில்லாதால் தானே கூடாதவங்க கூட போய் கூடின. அப்போ நீயே முதல்ல சரியில்லை. ஆனால் அதை தான் சொன்னேன் நான் முதல்லையே, மனுஷன் செய்கிற தவறை அவன் ஏற்றுக்கிறதே கிடையாது. ஒன்று விதி மேலே போடுவான், இல்லை கடவுள் மேலே போடுவான். இதுதான் மனிதனுடைய பழக்கமாக மாறி போச்சு. நான் செய்தங்க தவறு இது சரியில்லாமல் போச்சுங்க அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டான். நான் இவ்வளோ சிரமப்பட்டு செய்துங்க நடக்காத போச்சுங்க, கடவுள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுவான். இது இயல்பான குணமாக மாறி போச்சு. யாரையுமே குறை சொல்லி வாழாமல் வழங்கணும். கூடுமான அளவுக்கு குறை எப்போ சொல்லணும், அது உண்மையான குறையாக இருந்தால் சொல்லலாம்.
ஆனால் கற்பனை குறையெல்லாம் ஒருத்தர் மேலே சொல்லிக்கின்னு தெரிஞ்சோம்னாக்கா அதுவே நீ குறையானவன் அர்த்தம் அதுக்கு. அப்போ நீ முழுமையானவன் இல்லை, இன்னும் உனக்கு முழுமையாக புரிஞ்சிக்கல நீ அப்படின்றத உனக்கே நீ போய் கேட்கணும். ஆனால் நீ கேட்குறதே கிடையாது. நீ அடுத்தவனையே குறை சொல்லி வாழும்போது உன் கண்ணில் கண்டதெல்லாமே குறையாவே தெரியும். அவன் வாழ்க்கை அவன் வாழறான், நமக்கு என்ன, அவனுக்கு பிடிச்சது அவன் வாழறான், நமக்கு என்ன அப்படின்னு போனோம். நீ அவனை குறை சொல்லி நீ என்ன அவனை போய் திட்டுற முடியுமா? வள்ளுவன் சொல்கிறான், ரொம்ப அழகாக சொல்கிறான், ஒரு நட்பு கொண்டாடுற, அவன் நல்லவனோ கெட்டவனோ நீ நட்பு ஆகும்போது தெரியாது. ஆனால் நட்பு உண்டான பிறகு பழகிட்ட பிறகு உன்னுடைய நண்பன் செய்கிற தவறு, அப்போ நீ என்ன பண்ணணும், உண்மையான நண்பனாக தான் அவனை திருத்தணும். நீ திருத்தி பார்க்கணும், திருந்தனா பார்க்கணும், அவன் கூட இருக்கணும். திருந்தலைன்னா நீ அவனை விட்டு விலகணும்டா. நீ அவன் கூடவே இருந்தீங்கன்னா அவனை விட மோசமானவன்டா நீன்றார். அது மாதிரி ஒரு கெட்டவன்னு தெரிஞ்சதுன்னா அவனை விட்டு விலகணும். அவன் கூடவே உறவாடினா நீ அவனை விட கெட்டவனாக இருந்தால் தான் அவன் கூட உறவாடின்னு இருப்ப. அந்த மாதிரி உறவுகளை பகுத்து பார்க்கணும். சொல்லு. இப்போ நான் சரியாக இருந்துட்டேன்னா இந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன ஏன் சேர போகிற? நீ சேர மாட்டாங்க. சேர மாட்டியே. நான் தான் சொல்கிறேனே, யாரையுமே உறவாக்காத, யாரையுமே பகையாக்காத. எல்லாரும் ஒரு உருவங்கள் பார்த்த நல்லாகிற அப்படியே போ, உனக்கு ஆபத்தே கிடையாது. ஒட்டி உறவாடும் போது தான் உனக்கு பிரச்சனையே வரும். அது உறவில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு இடத்துல இருந்தாலும் சரி, எப்போ அதிகமான உறவுகள் ஏற்படுதோ பிரிவு வரும்போது அதுதான் துன்பத்தை கொடுக்கும். அதிகமான உறவுகள் எப்போ இல்லையோ அப்போ பிரிவு வரும்போது துன்பத்தை கொடுக்காது. இதுதான் உறவுனுடைய நிலை. நீ யார் மேலே அதிகமான அன்பு, யார் மேலே அதிகமான நம்பிக்கை, யார் மேலே அதிகமான பாசம் வைக்கிறியோ அந்த பிரிவு வரும்போது உனக்கு உலகத்திலேயே முதல் பகையே அவங்க தான். உனக்கு அதை விட பகைவன் கூட இருந்திருப்பான், அவனை கூட மறந்துடுவேன், இவனை தான் பகைவனை ஆக்கிப்பேன். அப்போது யாருக்கிட்டுமே அதிகமாக உறவு வச்சுக்கூடாது, யாருக்கிட்டுமே அதிகமாக பகை வச்சுக்கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி பக்குவத்தோடு நடந்துக்கினா உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் நல்லவர், இவர் நல்லவர், இவர் நல்லவர், அவர் நல்லவர்னு போனால் அவர் ஒரு நாள் கெட்டவர் ஆகும்போது உனக்கு அது பகையாக மாறிடும். இது இப்போ வந்து நீங்கள் சொன்னது வந்து ஏதாவது ஒன்று நான் பட்டு அனுபவிக்கும் போது எனக்கு புரியுது. இது பட்டு அனுபவிக்கும் போது நெருப்புன்னா சுடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை புரிஞ்சு நினைக்கிறேன்னா அவன் அறிவாளி, இல்லை நான் தொட்டு தான் பார்ப்பேன்னா அவன் முட்டாள் தானே. அது மாதிரி இப்படிலாம் இருந்தால் பகை வரும்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அதை தெரிஞ்சு நடந்தால் அவன் அறிவாளி, இல்லை நான் பட்டு திரும்பி வரேன்னா அவன் முட்டாளுன்னு அர்த்தம். இப்போ மரணம் அடைஞ்சிடறாங்க, அந்த உடம்பை விட்டு ஆன்மா வெளியேறிடுது. ஞானத்தில் ஞானிகள் இருக்காங்க, அவங்க வந்து சமாதி நிலைக்கு போகும்போது உடல் ஆன்மா வெளியேறும் போதும் இந்த இரண்டு ஆன்மாக்களுக்கும் வேறுபாடு இருக்குங்களா, இல்லை ஒரே நிலை தான்? வேறுபாடு உண்டு. சராசரி மனுஷனுக்கு மனம் போய் சேர்ந்த ஆன்மா வெளியே போகும், ஞானிக்கு மனம் கிடையாது, ஆன்மா மட்டும் வெளியே போகும். இந்த மனமுள்ள ஆன்மாவோட அந்த ஆன்மா சேராது. அது நல்ல அந்த மகான்களுடைய ஆன்மா இறைவனை நோக்கி பயணம் பண்ணும், இந்த மனிதனுடைய ஆன்மா பூமியை நோக்கி பயணம் பண்ணும். இந்த ரெண்டு வேறுபாடு உண்டு. இப்போ ஆசாபாசத்தோட போவோம், ஒரு ஒரு ஆசாபாசத்தோடு இருந்தாவே அடிமைன்னு அர்த்தம். ஆசாபாசம் பிறப்புக்கு அடிப்படையே எது காரணம்? ஆசை தானே. ஆசை இல்லைன்னா பிறப்பே இல்லையே. அப்போ இந்த ஆசையை வளர்க்க உனக்கு பிறப்பு வந்துக்கினே தானே இருக்கும். ஆசைக்கு அடிப்படை எது? மனம் தானே. அதுக்கு தானே சொன்னான் பதி பாசம் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்லிக்கிறான்? பதின்னா என்ன? இறைவன் இருக்கிற இடம். பாசம் என்னன்னா மனம். பசுன்னா உடல். இந்த உடலுன்ற பசுன்ற அடையாளத்தை வச்சுக்கின்னு இது மேலே பாசத்தை வளர்க்குற. பாசத்தை வளர்க்கும் போது பிறப்பு உண்டாகுது. அங்கே பாசத்தை அட்டைனா பிறப்பு இல்லை. இதுதான் அடிப்படை. அதுக்கு இன்றைக்கி வந்து நிறைய பேர் பயம், பதட்டம், மன அழுத்தம்னு சொல்லிடுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் வாழ முடியுமா இந்த காலத்தில்? வாழ முடியுமா? வாழ முடியும். பயம், பதட்டம் இது எதுக்கு வருது? ஆசை. ஆசையால் ஏற்படுறது. ஆசை இல்லைன்னா இந்த பதட்டமும் வராது, பயமும் வராது. நான் போகிறேன் ஒரு இடத்துல, நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு போனேன்னா பிரச்சனையே இல்லை. இன்னும் இருக்குமோன்னா பயம் வருது. நான் ஒரு செயல் செய்கிறேன், இது சரியாக நடக்குமா அப்படின்றது நினச்சிச்சுன்னா பயம் வருது. ஆனால் நான் செய்தால் சரியாக இருக்கேன் என் தயம் வந்துச்சுன்னா பதட்டம் இல்லை. இதுக்கு காரணம் மனசு தான். இந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னா இதெல்லாம் வராது. தோல்வியாக போச்சு, வெற்றியாக வந்தது அப்படின்னு சமமாக ஆக்கிப்பான். ஆனால் சராசரி மனிதனால் அதை ஆக்க முடியாது. வெற்றி வந்தால் சந்தோஷமாக படுவான்,
தோல்வி வந்ததுன்னா துக்கத்தில் தோண்டுடுவான். இந்த தோல்வி சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் இடைப்பட்டதான் அமைதி. அந்த அமைதி தான் ஆன்மீகம் கொடுக்குறது. அந்த ஆன்மீகத்தில் போலன்னா அது ரெண்டுலேயும் இவன் லோல்பட்டு தான் சாகணும். இதில் எந்த மாற்றமும் வராது. இப்போ இதை வந்து சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்க முடியுமா? குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கலாம். போன வாரம் கூட ஒரு கம்பெனியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அந்த எந்த கம்பெனியிலேருந்து, கார் கம்பெனிலேருந்து. அவர் சொன்னார், எங்கள் பொண்ணு நல்லா படிக்குதுங்க, எங்கள் பையன் சரியாக படிக்க மாட்டேறாங்க, அவனுக்கு என்னங்க பண்ணுறதுனாரு. பையன் உன் பையனை யாருன்னு. ஏங்க என்னங்க எப்படி கேட்குறீங்க? பையன் என் பையன். அது எப்படி உன் பையனாக இருந்தால் உன்ன மாதிரி தானே இருக்கணும். ஏன்னா இது நிறைய பேர் இப்படி தான் ஏமாந்துன்னுக்குறாங்க, என் புள்ள என் புள்ள என் புள்ளன்னு. இப்போ நீ ஒரு 3 வீடு கட்டி வச்சுக்கிற, ஒரு வீட்டில் நீ இருப்ப, மீதி 3 வீட்டில் என்ன பண்ணுவ? வாடகைக்கு விடுவேன். அது மாதிரி நீ கட்டி வச்சுக்கிற வீட்டில் இன்னொருத்தன் வந்து உத்தனம் இருக்கிறான். அவனுக்கு காரியம் ஆகுது வரைக்கும் உன் பேச்சு கேட்பான். அவன் காரியம் முடிஞ்ச உடனே உன்னை எட்டு வச்சுடுவான். இதான நடைமுறை. அதில் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்வான். அவன் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் படிப்பான். ஆனால் என் புள்ள கேட்கல, என் புள்ள கேட்கலன்னா அது எப்படி உன் பிள்ளையாகும்? உடல் உந்தியா உயிர் எதுவோ அதனுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வாழும். சில பேர் சொல்லுவான், ஐயோ இந்த தாய் தாப்ப வயிற்றில் பிறக்கிற பிள்ளையா தங்கமான பிள்ளையா அதுன்னுவான். அப்பங்கார அம்மாக்காரி பார்த்தீங்கன்னா கொடுமையானவங்களாக இருப்பாங்க, ஆனால் புள்ள பார்த்தா தங்கமானவனாக இருப்பான். காரணம் என்ன? அது எப்படி வந்தது? அதே நேரத்தில் தாய் தாப்பன் தங்கமானவனாக இருப்பான், பிள்ளைய பார்த்தீங்கன்னா கொடூரமானவன். எப்படி வந்தது? உள்ள புகுந்தவன் அவனுடைய குணங்கள் அவனுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய ஏக்கம். இது என் புள்ள என் புள்ள, உன் புள்ளையே இல்லைங்க, நீயா செய்த உயிர் நீ கொடுக்க முடியுமா? இப்போ உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சாக போகுது, டாக்டர்கிட்ட எடுத்து போகிற, அவரும் காப்பாற்ற முடியாதுன்னு கை விட்றாரு. உன் பிள்ளையாச்சு இன்னும் உன்னால் காப்பாற்ற முடியுமா? எவனாவது உலகத்தில் காப்பாற்றணும் உண்டா? அப்படி எவனாலே முடியாது. அப்போது அது தனித்து வந்தது தனித்து போகும். நீ செய்த உடல் உங்கள்கிட்ட வேத்தா இருக்கும். இதை தான் போனால் வீட்டில் இருக்கிறது, உயிர் பறந்து போகிறது. அதுதான் ரகசியம். அதனால தான் சொன்னான், ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே ஓரியாய் நீ நின்று 5 எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தோர் 5 பஞ்சபூதத்தால் செய்யப்பட்ட உயிரா என்று லோல் பாட்டண்டா. இங்கே நீ மட்டும் ஒண்டியாந்துக்குன்னு ஏங்கிக்கின்னுக்கிறியடா உலகத்தை, நான் ஏங்கிக்கின்னுக்கிறேடான்னு. அது பறக்கும்போது அது சூத்திர கயிறு, அது ரகசியம், பறந்துடும். அதை எந்த தாய் தகப்பனாலே தடுக்கவும் முடியாது, எவனும் காப்பாற்றவும் முடியாது. நான் வந்து பிறக்கிறேன்னா என்னோட வினையை வந்து என்னோட கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக நான் பிறக்கிறேன். ஆமாம். இதில் அப்பா அம்மாவோட பாவமும் சேர்ந்து வருமா? பாவ புண்ணியங்களும் சேர்ந்து வருமா? ஏன்னா அந்த விந்தில் தான் பாவமும் புண்ணியம் வந்தது. எந்த தாய் தகப்பனுடைய சுரோகிதம், எந்த தாய் தகப்பனுடைய விந்து இருந்ததோ அதுக்குள்ளே தான் தாய் தகப்பன் செய்த பாவம் வந்தது, அதில் தான் புள்ள வந்தது. இப்போ அதனால தான் மும்மலம்ன்றது. இந்த தாய் செய்த பாவம், தகப்பன் செய்த பாவம், இது கொண்டாந்த பாவம், இந்த 3 பாவத்தை தீர்க்கத்துக்கு தான் இது உருவம் வந்தது. ஆனால் இது வந்த உடனே என்ன செய்கிறான்? கண்ணை திறந்த உடனே ஒருத்தத்து போய் ஒரு 100 ரூபா கையில் கொடுக்குறான், நல்லா இன்ஜினியர் ஆகிடுன்றான். அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது பாவத்தை அழிக்கலான்னு வந்தது. இவன் மனுஷன் போய் என்ன பண்ணுறான்? அந்த ஆசையை உண்டாக்கின உடனே இருந்த பாவத்தை விட அதிக பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறது. இதுக்கு அடிப்படையே இருக்கிற முன்னோடி இருந்தவன் காட்டிக்கினே போகிறான் பாவத்தை. அதிலையும் தவறி இந்த மாதிரி ஞான பாதையில் இருந்து கடைசி வரைக்கும் முடியாமல் இறந்துட்டான்னா அவன் மறுபடியும் பிறக்கும்போது அவன் தாய் தகப்பன் எவ்வளோ பாவம் பண்ணவனாக இருந்தாலும் அந்த ஞான பிறப்பு எடுத்தான்னா அவன் மகானாவே மாறுவான். இப்போது சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு ஆன்மீகம்னா என்னான்னு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு கடவுள்னா என்னன்னே தெரியாது. இந்த 2 பேரில் 8 பிள்ளைங்க பெற்றாங்க, 7 பேர் போயிட்டாங்க, நான் ஒண்டி தான் இருக்கிறேன். ஆனால் இந்த 7 பேருமே 7 பிள்ளைங்களுக்கும் கடவுளை பற்றி தெரியாது. ஏதோ போவாங்க, சாமி வீட்டில் சாமி கும்பிட்டா சோறு போட்டா துண்ணுவாங்க. ஆனால் நான் மட்டும் எப்படி இதில் வந்தேன்? இது எங்கள் அப்பா செய்ததா எங்கள் அம்மா செய்ததான்னா இல்லை, இது போன பிறவிலேயே நான் இதில் இருந்து இருக்கிறேன். அது இந்த பிறவியில் தொடருதை தவிர இது என் தாய் தகப்பனால் கிடைச்சது இல்லை. இது எனக்கு உருவங்கள் தாய் தகப்பனால் கிடைச்சது, உள்ளகிற பொருள் தாய் தகப்பனால் வந்ததில்லை. அப்போ உள்ளகிற பொருள் ஏற்கனவே இந்த ஞானத்தில் இருந்து வந்தது. அதனால் இன்றைக்கி உலகம் போட்டிக்கின்னு இருக்குது, உலகம் ஃபுல்லாக கோயில் கட்டிக்கின்னு இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக பேசிக்கின்னு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் எத்தனை பேர் இதை முயற்சி பண்ணி தோற்று போயிடுறான். ஆனால் நான் எந்த முயற்சியும் பண்ணலை, நான் போகிற பாதையில் பயணங்கள் பண்ணின்னுக்கிறேன், அவ்வளோதான். இதுக்காக எந்த முயற்சியும் நான் பண்ணதில்லை, இது வரைக்கும் பண்ணலை. அதனால் நடந்துக்கின்னு இருக்குது. காரணம் என்ன? நான் நினச்சதெல்லாம் நடந்துடாது, இறைவன் நினச்சது தான் நடக்கும்.
எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலையும் கடவுள் என்ன முடிவு பண்ணிக்கிறானோ அதான் நடைமுறை, அதுதான் முடிவு. மனுஷன் பண்ணுற முடிவெல்லாம் முடிவாயிடாது. இவனுக்கு 1000 எண்ணங்கள் வரும், ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள்லாம் செயலுக்கு வந்துடாது. கடவுளினுடைய முடிவு தான் முடிவுக்கு வரும். அதனால் கடவுள் இதை முடிவு பண்ணிக்கிறான், நான் பயணம் பண்ணிக்கிறேன். மீதி 7 வள்ளலாறு கூட 5 பேர் பிறந்தாங்க. 4 பேர் யாருன்னே இன்னைக்கு உலகத்துக்கு தெரியாது. ஆனால் வள்ளலார் மட்டும் தெரியும். எப்படி? ஏன்? அதே அப்பா அம்மா தானே பெற்றாங்க. இதுதான் ஞான பிறவி. அது அந்த ஞான பிறவியில் வந்ததால் அது ஞானியாக ஆச்சு. மற்றது அஞ்ஞானியாக இருந்து போனதால் அஞ்ஞானியாக செத்து போச்சு. இதுக்கு தாய் தகப்பன் காரணமே இல்லை, முன்பிறவினுடைய காரணம். இதெல்லாம் பொறுப்பு. இதெல்லாம் உணர்ந்தால்தான் மனுஷனுக்கு உண்மை புரியும். இதெல்லாம் உணராதவனுக்கு உண்மை எப்பவுமே புரியாது. அப்போ இந்த தேடலோட அந்த தேடல் வாழ்க்கையோட இறந்துட்டா கூட அவங்க சேத்துல இருந்தால் கூட செந்தாமரம் மாதிரி திரும்ப வருவாங்கன்றீங்களா? சேத்துல பிறந்த செந்தாமரம் மாதிரி வருவாங்கன்றீங்களா? இந்த தேடலோட அந்த மனநிலையோடு இறந்துட்டா கூட திரும்பவும் அவங்க எந்த ஒரு எங்கே பிறந்தாலும் அவன் மகானாக தான் வருவான். எந்த மகான் பணக்காரன் வீட்டில் பிறந்தான்? 2 மகானை தவிர எந்த மகான் பணக்காரன் வீட்டில் பிறந்தான்? ஒன்று பத்ரகிரி ராஜா, ஒன்று பட்டினத்தார், ராஜாவை விட பணக்காரன். இந்த 2 பேர் தான் பணக்கார ஞானிகள். மீதெல்லாம் பிச்சைக்கார ஞானிங்க தான். ஏன்னா பிச்சைக்காரன் ஞானியாக வரலாம், பணக்காரன் ஞானியாக வர முடியாது, வரவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. முன் பிறவினுடைய தொடர்பு அது. இங்கே இருக்கணும், பூம்புகார்லேருந்து அவர் உஜினிக்கு போகணும், உஜினியில் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கணும், அந்த மகாராஜா உஜினி மகாராஜா சீடனாக பத்ரகிரியாக வரணும். இதெல்லாம் விதிக்கப்பட்ட விதி, அதனால் நடந்தது. அவர் ராஜாவாக இருந்தாலும் சரி, குருவிகாரனாக இருந்தாலும் சரி, விதிக்கப்பட்டத்தான் நடைமுறைக்கு வருமே தவிர நீ முடிவு பண்ணுறதுலாம் வராது. மனத்தோடு வாழற வரைக்கும் அவனுக்கு எல்லா வேற்றுமைகளும். மனசை தாண்டி ஆத்மாவண்ட போகும்போது அவனுக்கு வேற்றுமை போயிடும். எல்லாம் ஒன்று தான், எல்லா ஜாதியும் ஒன்று தான், எல்லா மதமும் ஒன்று தான் அப்படின்ற மனோபாவம் வந்து அது எப்போ வரும் அவனுக்கு அப்படின்னா உச்சக்கட்ட ஞானத்தில் வரும். அது அஞ்ஞானத்தில் வராது. பிழப்புக்காக மதத்தில் இருக்கிறவனுக்கு வராது. கடவுளுக்காக பாடுபடுறான் பாரு, அவனுக்கு வரும். அப்படிப்பட்ட நிலையை வந்து ஒவ்வொருத்தனும் உயர்த்திக்கணும். யார் ஜாதியும் உயர்ந்தது கிடையாது, யார் ஜாதியும் தாழ்ந்தது கிடையாது, யார் மதமும் உயர்ந்தது கிடையாது, யார் மதமும் தாழ்ந்தது கிடையாது. ஒரு மதம்ன்றது அந்த வழிபாட்டுக்காக வச்சுக்கிறத தவிர கடவுளுக்காகவே வைக்கல மதம். ஆனால் மனுஷன் மதம் பிடிச்சி போய் அழிஞ்சுன்னுக்கிறான் இன்றைக்கி. அது இருக்கக்கூடாது. அதை தான் இப்போ கூட சொன்னேன் நான். எல்லா தாயும் சிறந்த தாய் தான். ஒரு குழந்தைய பெற்றாலும் அவள் தாய் தானே. உன் தாய் ஒஸ்தி, என் தாய் ஒஸ்திலாம் ஒரு கிடையாது. எல்லா தாயும் தாய் தான். அது மாதிரி எல்லா மதமும் மதம்தான். எல்லா மதத்துலேயும் அற்புதமான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க மகான்கள். ஆனால் அதை மறந்து பிழப்புக்காக மதத்தை எடுத்துக்கின்னு தெரிஞ்சான்னா அது அவன் கடவுள் வழிபாட்டில் இல்லை, பிழப்பில் இருக்கிறான்னு அர்த்தம். கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவன் நடுரோட்டுக்கு வரமாட்டான். பிழப்புக்கு இருக்கிறவன் மதத்தை எடுத்துக்கின்னு ரோடெல்லாம் சுற்றுவான். இதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடந்துக்கின்னு இருக்குது. அதனால் மதத்தை மறந்துடுங்க, தெய்வத்தை வழிபடுங்க, கடவுளை சுமங்க, ஜாதி மதத்தை மறங்க, கடவுளை நினைங்க. அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. அது எல்லாருக்கும் நன்மையை தரும். மதமோ ஜாதியோ வச்சுக்கினீங்கன்னா வேற்றுமை உண்டாயிடும். அந்த வேற்றுமையை கலைஞ்சிடுங்க. அதனால தான் சொல்கிறது, மதம் நல்லெண்ணக்கம். ஒரு பாய் சேர்ந்துப்பான், ஒரு கிறிஸ்டின் சேர்ந்துப்பான், ஒரு இந்து சேர்ந்துக்குன்னு அங்கே சாப்பிட்டாருன்னா மதம் நல்லெண்ணக்கம் வந்துடுமா? மதன்றது இல்லாதாக்குறாங்க. அதனால தான் சொல்கிறது, மத நல்லிணக்கன்றது மறந்துடுங்க, மனித நல்லிணக்கம்னு சொல்லுங்க அப்படின்றது. அப்போ மனித நல்லிணக்கணும் போது வேற்றுமை இல்லை, மத நல்லிணக்கணும் போது வேற்றுமை வந்துடும். அந்த மத நல்லிணக்கன்றதே தவறான சொல்லுது. அதனால் மதத்தை மறந்துட்டு மனுஷனை நினைக்க கற்றுங்க. மனுஷனை நினச்சிங்கன்னா வேற்றுமை போயிடும். ஆனால் இன்றைக்கி மதங்களையும் ஜாதிங்களையும் வச்சுக்கின்னு ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தி ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்துக்கின்னு இன்னொருத்தனை அடிமைப்படுத்திக்கின்னு வாழறது மனித பிறவியாது. மிருகம், ஒரு மிருகத்தை ஒரு மிருகம் அடிமைப்படுத்தி வாழும். மனிதன் சுதந்திரமாக வாழக்கூடியவன் அதை அழித்து பால் பண்ணிக்கிறானுங்க அந்த மதன்ற பேரில். அது இருக்கக்கூடாது. யாரும் உயர்ந்தவன் இல்லை. எவன் செத்தாலும், எந்த மதத்துக்காரன் செத்தாலும் மண்ணு தான் துண்ண போகுது. எந்த மதத்துக்காரன் கடவுள்கிட்ட போக முடியாது. ஏன்னா கடவுள்கிட்ட இப்போ கடவுள் நினைப்பிலே அவன் வாழலை, மத நினைப்பில் வாழறவன். மத நினைப்பில் வாழறவனு கடவுள் வழிபாடே கிடையாது. அதனால் மதத்தை மறந்துட்டு கடவுளை நினைக்க கற்றுக்குங்க.
எல்லா மனிதனுக்குள்ள மதத்தில் கடவுளே கிடையாது, எல்லா மனிதனுக்குள்ள இருக்குது கடவுள். அதை தேடி எடுக்கிறதுக்கு வழி தெரிஞ்சுக்கணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா தொழில் ரொம்ப இதுவாகிட்டு ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது ஐயா. அப்போ திடீர்னு ஒரு திருப்பம் தொழில் மாற்றம் நடந்தது. அப்போ என்னன்னா மாற்றம் நடக்கிறப்போ ஐயப்ப கோயில் மாலை போட ஆரம்பித்தாங்க ஐயா. சரி. அப்போ என்ன ஆச்சுன்னா வீட்லேயும் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவரால் தான் எல்லாமே நடந்தது. சரி. அவரால் தான் எல்லாமே. நான் இந்த 2 வருஷம் முடிஞ்சு நம்ம பாதையில் இந்த பாதையில் வந்ததுக்கப்புறமா வீட்டில் கொஞ்சம் வற்புறுத்துறாங்க. இந்த மாதிரி திருப்பி நீங்கள் மாலை போடணும், இது பண்ணணும். சில நேரத்தில் அவங்க கோவிலுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க ஐயா. நான் போகிறது கிடையாது. சில நேரத்தை தவிர்க்கிறது உண்டு. சரி. இப்போ இது வற்புறுத்துறது எப்படிங்க ஐயா இது பண்ணுறது? எப்பவுமே இந்த ஆன்மீக பாதை எப்படிப்பட்டதுன்னா எதிர்ப்பே இருக்கக்கூடாது. எதிர்ப்பு இருந்ததுன்னா இதில் யாருமே முன்னேற முடியாது. இது சுதந்திரமாக போகணும். பொண்டாட்டி புருஷனுக்கு தடையாக இருக்கக்கூடாது, புருஷன் பொண்டாட்டிக்கு தடையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இதில் போக முடியும். இல்லை யாராவது தடையாயிட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணவே முடியாது. அப்படி பயணம் பண்ண முடியாதுன்னு நீங்கள் கட்டாயப்படுத்தி இதில் வந்தீங்கன்னா குடும்பம் சரியாக இருக்காது, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும். அதனால் இதை விட்டுடுங்க, பொண்டாட்டி சொல்கிறத கேளுங்க, குடும்பம் நல்லாயிருக்கும். ஏன்னா கடவுள் அப்புறம் முதல்ல குடும்பம் நல்லா இருக்கணும். கடவுளை கும்பிட்றேன்னு குடும்பத்தை கெடுத்துட்டு கடவுளை கும்பிட்றதுல ஒரு பயணம் கிடையாது. அது முட்டாள்தனம்னு சொல்லுவேன் நான். அதனால் பொண்டாட்டி சொல்கிறத கேளுங்க, குடும்பத்தை நல்லா பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் வேணாம் உங்களுக்கு, இது ஒத்து வராது உங்களுக்கு. அதனால் இது விட்டுடுங்க. இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அப்படிங்களையா என்னோட மனசு இதில் உன்னுடைய மனசு கேட்குது, உன் பொண்டாட்டி மனசு கேட்கலையா? இது மனசு ஒத்து வந்தால் தான். அது கல்யாணம் பண்ணலைன்னா உன் மனசு கேட்குதுன்னு நீ போகலாம். கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி ஆன பிறகு உன் பொண்டாட்டி பேச்சை கேட்கலாம், உனக்கு சோறே போட மாட்டாங்க, நேரத்துக்கு தண்ணி வச்சு கொடுக்க மாட்டாங்க. நீ வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க தூங்கிங்க நிற்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடும். அப்போ உனக்கு என்ன அவங்க வெறுப்பு வரும், குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வரும். அதனால் இதை விட்டுட்டு அவங்க சொல்கிறத கேட்டால் அன்பாக இருக்கலாம். குடும்பம் முதல்ல நல்லா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ஆன்மீகவாதிக்கும் சொல்கிறதே அதுதான். குடும்பத்தை பகைச்சிக்கின்னு இதுக்கு வராதிங்க, இல்லை கரையேற முடியாது. அதனால் குடும்பத்தை முதல்ல நல்லா பாருங்கள், அப்புறமா இதுக்கு வாங்கன்னுவேன். அதனால் குடும்பத்தை பாரு, பொண்டாட்டி சொல்கிறத கேள், இதை விட்டுடு. இதுதான் உனக்கு நல்லது. சொல். அதாவது ஒரு தொழில் ஒன்று நடக்குதுன்னாங்க ஐயா, சில பேர் வந்து கடவுளுக்கு அதாவது ஒரு நான் சம்பாதிச்சேன்னா ஒரு பாகம் கொடுத்து. ஐயப்பனை நீ இது வரைக்கும் பார்த்துக்கிறியா? இல்லைங்க ஐயா. உங்கள் சம்சாரம் பார்த்துக்கிறாங்களா? இல்லைங்க ஐயா. எப்படி இப்போ சொல்கிறாங்க? அவங்க இந்த மாற்றம் ஏற்பட்ட நம்பிக்கையில். கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை தான். கடவுளை எவனும் பார்த்தவங்க கிடையாது. ஆமாங்க ஐயா. கடவுள்ன்றது நம்பிக்கை. அவனுக்கு அதனால தான் உலகத்தில் இத்தனை மதங்கள் இருக்குது. எவனுக்கு எதில் நம்பிக்கை இருக்குதோ அதில் வெற்றி அடைகிறான்னா தாராளமாக பயணம் பண்ணுங்க. இதில் தான் வரணும், அதில் தான் வரணும்னு ஒன்றும் கட்டாயமே கிடையாது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதனால் நீ அதில் பயணம் பண்ணு, நல்லா இரு. இதை விட்டுடு. இது தேவையில்லாத குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க, நிம்மதியை இழந்துடுவீங்க. நான் எல்லாரும் சாமியாரை வான்னுவேன், நான் யாரும் வராதிங்கன்னுவேன். ஏன் தெரியுமா? இது அவ்வளோ இப்போ லேட்டான விஷயம் இல்லை. இது ரொம்ப கடுமையான எல்லாத்தையும் இழக்கத்தை. பொண்டாட்டி செத்து போச்சு போட்டோன்னு இருக்கிறதவனுக்கு தான் ஆக்கிது. பொண்டாட்டி சொல்கிறத கேட்குறது, பொண்டாட்டி அம்மா சொல்கிறத கேட்குறது, அப்பா சொல்கிறத கேட்குறவனுக்கு இது லைக் படாது. இல்லைங்க ஐயா, ஆரம்பத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போங்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஐயா போன்னு சொன்னாங்க. இப்போ நீ எங்கேயுமே போக மாட்டேன்றிய கூட. அப்போ தப்பாக தானே வரும். ஆமாங்க ஐயா. உனக்கு பிடிக்கல கோயிலுக்கு போவா, அவங்களுக்கு கோயில் போக பிடிக்குது. கோயிலுக்கு தனியாக போகிறத விட ஜோடியாக போனால் நல்லா இருக்குதுன்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ நீ போய் தான் ஆகணும். போகலன்னா குழப்பந்தான் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், இதை மறந்துட்டு அதை பிடிச்சிக்கோ. நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், கடவுளை ஒரு கையில் பிடி, குடும்பத்தை ஒரு கையில் பிடி. குடும்பம் ஒரு நாள் உன்னை ஒதுக்கிடும், அப்போ கடவுளை 2 கையில் பிடிச்சிக்கோன்னுவேன். இப்போ நீ கடவுளை ஒதுக்கிடு, குடும்பத்தை 2 கையில் பிடி. உன் வாழ்க்கைக்கு அதான் நல்லது. மனசு கேட்க மாட்டேங்குங்களா ஐயா? அதுக்கு நீ ஒண்டியாக இருக்கணும். கூட உன்னொன்று சேர்த்துக்கின பிறகு என் மனசு கேட்கலன்னா ஒத்து வராது. பொண்டாட்டி தைச்சி விட்டுருலன்னா முடியுமா? உன்னால் பொண்டாட்டியை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது, உன்னை விட்டுட்டு பொண்டாட்டியால் இருக்க முடியாது. கடவுளை விட்டுட்டு பொண்டாட்டியை பிடி, குடும்பம் நல்லாயிருக்கும். போ. அந்த மாதிரி அந்த சொன்னேன் ஐயா, இதுமாரி சம்பாதிக்கிறது ஒரு பகுதி, அதுமாரி இது தானம் பண்ணுறது, அது இல்லைன்னா கடவுள் கொடுக்குறது, அதெல்லாம் தானம்லாம் முதல்ல பொண்டாட்டிக்கு பண்ணு, நிம்மதி கிடைக்கும். நீ ஊருக்கு தானம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா நிம்மதி எழுந்துருவ. நீ தானம்ன்றது எப்படி பண்ணணும்னா 2 பேரும் ஒத்து பண்ணணும். வேண்டா வெறுப்பா பண்ணுறது தானமே கிடையாது. அது தானம்ன்றது மனம் ஒத்து பண்ணணும். நேற்று கனடாவிலேருந்து ஒரு அம்மா 50,000 ரூபாய் அனுப்பிச்சிக்கிறாங்க எனக்கு.
பொண்டாட்டி அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. புருஷன் என்ன பண்ணுறாரு, நீ அனுப்ப நான் அனுப்புறேன்னு அவர் அனுப்பிச்சிட்டாரு. இப்படி ஒத்து பண்ணணும் தானம். அது பேர் தான் தானம். நீ கொடுக்குறன்றது உன் பொண்டாட்டி பிடிச்சி இழுக்கிறது தானம் கிடையாது. அது பேர். ஐயா இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போங்க பண்ணுங்க எல்லாமே சரிங்க, எனக்குன்னு அந்த இது கொஞ்சம் ஒதுக்குங்கன்றாங்க. அதுதான் ஒதுக்க வேண்டியது தான். நீ நான் தான் சொல்கிறேனே, இதை ஒதுக்கிட்டு அங்கே போ, அதான் உனக்கு நல்லது. நீ இங்கே வந்து என்ன கோயில் குளம் சாமி கும்பிட முடியாது யாராலையும். ஏன்னா கடவுள் தெரியாத வரைக்கும் கோயிலை சுற்றுவாங்க. தனக்குள்ளே தான் அங்கே கடவுள்னு தெரிஞ்சு போய் தான் எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க. அப்படி போகாத போது கோயிலுக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை தான். அதனால் தயவு செய்து குடும்பத்தை கெடுத்துக்காதீங்க, குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்காதீங்க. சீரழிஞ்சு போயிடும், உங்களால் உங்கள் சந்ததி கெட்டு போயிடும். அதனால் இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இது விட்டுடு, அதை பிடி, நல்லாயிருக்கும்.